EVKS என்று தமிழக மக்களால் அன்போடு அழைக்கப்பட்ட ஈரோடு வெங்கட கிருஷ்ணசாமி சம்பத் இன்று காலமானார். அவருக்கு வயது 75. தமிழக காங்கிரசில் துணிவோடும் விமர்சன கருத்துக்களோடும் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களையும் விமர்சித்தவர் என்ற பெருமைக்குரியவர் EVKS இளங்கோவன். சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர், தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவர் என பல்வேறு பொறுப்புகளை வகித்த EVKS இளங்கோவன் கடந்த 11ஆம் தேதி மருத்துவமனையில் மூச்சு திணறல் காரணமாக சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் உடல்நிலை இன்று காலை மேலும் பின்னடைவடைந்து சிகிச்சை பலனின்றி காலமானார். 75 வயதான EVKS இளங்கோவன் மறைந்த முதலமைச்சர்கள் ஜெயலலிதா மற்றும் கருணாநிதி ஆகிய இருவருக்கு எதிராகவும் பல்வேறு விமர்சன கருத்துக்களை வைத்தவர். காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சோனியா காந்தி அன்டோனியோ மெய்னோ என்று ஜெயலலிதா விமர்சித்த போது அதற்கு பதிலடியாக கோமலவல்லி அம்மு என்ற ஜெயலலிதா என்ற கருத்தை EVKS இளங்கோவன் அப்போதே அதிரடியாக விமர்சித்து பேசி பரபரப்பை உண்டாக்கியவர். இதே போல நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் ரசிகராக அவரது அரசியல் குருவாக ஏற்று தமிழக மக்கள் முன்னேற்ற முன்னணி என்ற கட்சியில் இணைந்து அவரது பரிந்துரையின் பேரில் சத்தியமங்கலம் தொகுதி மற்றும் பவானி தொகுதியில் அவர் சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிட்டார். அதன் பின்னர் தமிழக முன்னேற்ற முன்னணி ஜானகி அணியை ஆதரித்து அதன் பின்னர் தமாகவில் இணைந்து தமாக காங்கிரஸ் இணைப்போடு அவர் காங்கிரஸ் கட்சியோடு இணைந்து அரசியலில் பயணித்தார். தமிழக காங்கிரஸ் கட்சியில் துணிச்சலாக கருத்துக்களை கூறுபவர் என்ற பெருமையை பெற்றவர். அவர் திமுக ஆட்சி அதிமுக ஆட்சி என்ற பாரபட்சமின்றி 2 கூட்டணியில் இருந்த போதிலும் அந்த கட்சிகளின் குறை நிறைகளை துணிச்சலோடு கூடி பத்திரிகையாளர்கள் பேட்டிகளில் பரபரப்பான செய்திகளுக்கு EVKS இளங்கோவன் பேட்டி என்றாலே பரபரப்பு செய்தி இருக்கும் என்ற அடிப்படையில் அவர் துணிவோடு கருத்துக்களை மக்கள் மன்றத்திலும் சட்டமன்றத்திலும் அவர் வைத்தவர். காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் அந்த கொடி அரை கம்பத்தில் அந்த ஏற்றப்பட்ட கொடி அந்த காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் அவர் பலமுறை அங்கு செய்தியாளர்களை சந்தித்து பரபரப்பை ஏற்படுத்தி ஆளும் அதிமுக திமுக அரசுகளுக்கு ஒரு விமர்சன கருத்தை வைத்து அச்சுறுத்தலை ஏற்படுத்திய தலைவர்களில் ஒருவராக திகழ்ந்த EVKS இளங்கோவன் மறைவை ஒட்டி தமிழக காங்கிரஸ் கட்சியின் அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனில் காங்கிரஸ் கட்சியின் கொடி அரை கம்பத்தில் பறக்க விடப்படக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கட்சியின் மூத்த தலைவர் மறைவை ஒட்டி அவருக்கு அவரது கட்சியின் நிர்வாகிகள் தொண்டர்கள் மரியாதை அஞ்சலி செலுத்தும் வகையில் சென்னையில் உள்ள கட்சி அலுவலகத்தில் அந்த கொடி அரை கம்பத்தில் பறக்க விடப்படுகிறது. நாளை சென்னை சத்தியமூர்த்தி பவனில் அவரது உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் பின்னர் மறைந்த EVKS இளங்கோவனின் உடல் ஈரோடில் இறுதிச் சடங்கு நடைபெறும் என்றும் தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றன. மறைந்த EVKS இளங்கோவன் உடலுக்கு நாளை சென்னை சத்தியமூர்த்தி பவனில் இறுதி அஞ்சலி செலுத்தப்படுவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படும் என்று அந்த கட்சியின் தரப்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மையில் கடந்த ஆண்டு அவரது மகன் திருமுருகன் ஈவேரா மறைவால் ஒரு 39 ஆண்டுகளுக்கு பிறகு தேர்தல் அரசியலில் இருந்து ஒதுங்கியிருந்த EVKS இளங்கோவன் மீண்டும் திமுக கூட்டணியில் ஈரோடு கிழக்கு தொகுதியில் போட்டியிட்டு தற்போது சட்டமன்ற உறுப்பினராகவும் பணியாற்றி வந்த சூழ்நிலையில் கடந்த மாதத்தில் இருந்து உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் இன்று அவருக்கு சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்திருக்கிறார். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியை பிரதிநிதிப்படுத்தும் வகையில் தமிழக சட்டமன்றத்தில் காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினராக இருக்கக்கூடிய அவர் இதற்கு முன்னதாக கோபிச்செட்டிப்பாளையம் மக்களவை எம்பியாக அவர் அங்கு வெற்றி பெற்று பணியாற்றி இருக்கிறார். 2004 மற்றும் 2009 ஆகிய ஆண்டுகளில் பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் அரசில் ஜவுளித்துறை இணையமைச்சராக அவர் பொறுப்பு வகித்திருக்கிறார். இதே போல அவர் பவானி மற்றும் கிருஷ்ணகிரி, ஈரோடு, கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் இருந்தாலும் அண்மையில் தேனி தொகுதியிலும் அவர் போட்டியிட்டு தோல்வியை தழுவினார். அரசியலில் பல்வேறு தோல்விகளை தழுவினாலும் தமிழக காங்கிரஸ் கட்சியின் மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவராக EVKS இளங்கோவன் அந்த கட்சியின் தொண்டர்கள் செல்வாக்கு மிக்க தலைவராகவும் அவர் திகழ்ந்து வந்தார்.